ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 பொருளை மட்டுமே வச்சு ஒரே மெத்தடில் நம்ம 2 ப்ராடக்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன பொருள் பார்க்கலாமா? வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், ரோஸ்மெரி. செய்முறை அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதை சென்டராக இப்படி வைக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம 2 ப்ராடக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக. இது இன்னொரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டம்ளர் இதுக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம். இது நல்லா சேஃப்டியாக நிற்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் ரோஸ்மெரி. ரோஸ்மெரி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட முடியை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெந்தயம். வெந்தயம் ஒரு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். நம்மளோட ஹேரை ஷைனிங்காக வச்சுக்கும். அதுக்கு அடுத்த பொருள் வெங்காயம். வெங்காயம் நல்லா தட்டி தான் நம்ம சேர்த்துக்கணும். இதை அப்படியே சேர்த்துக்கூடாது. நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இப்படி தட்டி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட எசன்ஸ் எல்லாமே சூப்பராக இதில் இறங்கிடும். இதை இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்குமே ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போது இந்த தட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துறதுனால ஒரு சிலருக்கு இச்சிங்ஸ்லாம் வருமா அப்படின்லாம் டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே வராது. ஹேர் க்ரோத்து சூப்பராக உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்து லாஸ்ட்டாக கருவேப்பிலை. கருவேப்பிலை உங்களோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட ஹேர் நல்லா பிளாக்காக வளரும். அதுக்காக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா, டம்ளர் நம்ம சென்டராக வச்சுட்டு வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், ரோஸ்மெரி இது 4ம் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். டம்ளர் கரெக்டாக நிற்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. டம்ளர் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் நமக்கு. இதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்கும் போது டம்ளரில் கொஞ்சமாக விழுந்துருச்சு. அதனால் நான் அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம டம்ளர் வச்சுருக்கேன். இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பார்த்து சேர்த்துங்க. நான் இது சரியாக பார்க்காம அப்படியே ஊற்றுனதுனால டம்ளர் அப்படியே கவுந்துருச்சு. நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது என்ன ஆகணும் அப்படின்னா, நல்லா கொதிக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க தான் என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். அந்த டம்ளரில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. இது நல்லா கொதித்து வந்ததும் அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆவி அதில் செட்டில்ட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அதில் நமக்கு கிடச்சிருக்கு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது இன்னுமே நல்லாவே கொதிச்சு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம இதை எப்படியே விடுவோம். நான் இது நல்லா கொதித்ததும் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆற வைக்க போகிறேன். ஆறினா தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இது இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இப்போது பார்க்கலாம். இதோட கலர் பாருங்கள். இது எந்த அளவுக்கு நல்லா கொதித்து இதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத. இந்த ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறத எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் இதில் போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா வெந்து வந்திருக்கணும். வெந்திருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் நமக்கு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம கலர் சேஞ்ச் ஆகிறத மட்டும் வச்சுட்டு நமக்கு இது ரெடின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் இது நல்லா வெந்து வந்திருக்கணும். கம்பல்சரி அதை செக் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் தான் நான் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இதை நம்ம கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்கணும். இது நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம் அப்படிங்கலாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபில்டர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கும் இதில் ஃபில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சூப்பர் யூஸாக இருக்கும். இது டபுள் பர்பஸ் ஃபில்டரும் ஆகிக்கும். நமக்கு அதில் ஃபில் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இந்த ஃபில்டர் முடிஞ்சா வாங்குங்க. இந்த தண்ணியை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஹேருக்கு ஒரு சூப்பரான ஒரு டோனராக நமக்கு யூஸ் ஆக போகுது. இந்த டோனர் வந்துட்டு ஒரு 7 டேஸ் நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நம்ம இதை வந்துட்டு ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் வச்சோம் அப்படின்னா ஒரு நாள் தான் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே நம்ம இதில் வந்துட்டு ஆட் பண்ணலை. அதனால தான் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 வீக் வந்துட்டு கெட்டு போகாது. நீங்கள் 1 வீக்குமே யூஸ் பண்ணலாம். இது நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணலாம். நைட் வந்துட்டு நீங்கள் ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்னிங் வந்துட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஹேரில் ஆயில் இருக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் இதை வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹேர் சீரமாக நமக்கு யூஸ் ஆக போகுது. இது வந்து அந்த பாத்திரத்துக்கு உள்ளே வச்சு நம்ம இது பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுதான் இந்த டம்ளரில் வந்து நான் அப்படியே ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சீரம் வந்துட்டு நம்மளோட ஸ்கேல்ஃபில் இருந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் நான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்துட்டு ஸ்ப்ரே பாட்டில் ஏன் எடுத்தேன்னா நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அது சூப்பராக யூஸ் ஆகும். இது வந்துட்டு நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணணும். அதனால நம்ம இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த பாட்டில் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாட்டில்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கையிலேயே வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நீங்கள் கையிலேயே உங்களோட ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு கையிலேயே நீங்கள் மசாஜ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சூப்பர் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த சீரம் வந்துட்டு நீங்கள் வீக்லி 3-4 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சீரமும் இந்த டோனரும் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சீரம் வந்துட்டு ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டோனர் எடுத்து உங்களோட ஹேர் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஹேர் எண்டு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்துட்டு அட் அ டைமில் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது 100% நேச்சுரல் தான். உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. இந்த டம்ளார் வந்துட்டு பாத்திரத்துக்குள்ளே வச்சு சூடு பண்ணதுனால வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சும்மா கையில் தள்ளி விட்டிங்கனாலே இந்த ரோஸ்மெரி, இந்த வெந்தயம், இந்த கருவேப்பிலையெல்லாம் ஒட்டியிருந்தது அப்படின்ட்டு அது அப்படியே தன்னாலேயே விழுந்துடும். இந்த சூடு ஆறுனதுமே அப்படியே விழுந்துடும். சூப்பரான 4 பொருளை மட்டுமே வச்சு ஒரே மெத்தடில் 2 ப்ராடக்ட் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி காட்டியிருக்கோம். இது 2 ப்ராடக்ட்டுமே உங்களோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு டேண்ட்ரஃபே வராது. உங்களோட ஹேரில் எண்டில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட் எண்ட்ஸை கண்டிப்பாக இது கம்மி பண்ணிடும்னு இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்ப்ளிட் எண்ட்ஸே உங்களுக்கு வராது. அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக இது ஒர்க் ஆகும். உங்களோட ஹேர் க்ரோத்தை சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொண்டு வரும் இது. இந்த மாதிரி ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூடயும் கமெண்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.